ஷெல் மாடல் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு. ஷெல் மாடலுங்கிறது மேயருங்கிறவர் வந்து உருவாக்கியிருக்கார். யாருன்னா செல் மாடல் வந்து மேயர். செல் மாடல்னால் என்னென்னு பார்க்கலாம். செல் மாடலுங்கிறது ஒரு நியூக்ளியஸை நம்ம அசியூம் பண்ணும்போது அதனுடைய எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கக்கூடியது தான் செல் மாடல். எனர்ஜி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, புரோட்டான் அண்டு நியூட்ரான். புரோட்டான் நியூட்ரான் எப்படி ஆகுதுன்னா, ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி குரூப் இன் த செல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் த செல்ஸ் இன் த நியூக்ளியஸ், குரூப் ஆஃப் த செல்ஸ் இன் த நியூக்ளியஸ், ஒரு குரூப்பாக ஃபார்ம் செல் கிடைக்குது. அந்த செல்ஸை தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிமிலர்லி எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் எலக்ட்ரான் வந்து வேரியஸ் செல்ஸில் வந்து கிடைக்கும். அது எங்கே கிடைக்குது அப்படின்னா, அவுட் சைட் த நியூக்ளியஸ். அந்த அவுட் சைட் நியூக்ளியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபில் ஆகக்கூடியதை பற்றி தான் படிக்கிறோம். செல்ஸ் ரிகார்டர் ஃபில்டு எப்போ ஃபில் ஆகுது அப்படின்னா, அந்த நம்ம எப்போ ஃபில் ஆகுதுன்னா, ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான் ஆர் போத்து, புரோட்டான் ஆர் நியூட்ரான் ஆர் போத்து ரெண்டுமே இந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் இன் த செல்ஸு, எவ்வளோ நியூக்ளியன்ஸ் இருக்குது அதை பற்றி படிக்கிறாங்க. அதாவது நம்ம அந்த எலக்ட்ரான் ஃபில் ஆகுது இல்லை, ஆர்பிட்டில் 2, 8 அந்த மாதிரி ஃபில் ஆகும்ல, ரிமைனிங் இருக்கிறது நான் அதை என்ன சார்ஜை பற்றி அது சொல்லுவோம்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் இன் த ஈச் செல்ஸ். இது எதை ஒபே பண்ணுது அப்படின்னா, பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலாக ஒபே பண்ணுது. அந்த மாடலை வந்து இண்டிபெண்ட் பார்ட்டிக்கல் மாடல். இந்த மாடல் வந்து எந்த இதுவுமே சார்ந்திருக்காது. ஷெல் மாடலுங்கிறது எந்த பார்ட்டிக்கலுமே சார்ந்திருக்காது. இண்டிபெண்ட் பார்ட்டிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். செல் மாடலோட அனதர் நேமு இண்டிபெண்ட் பார்ட்டிக்கல் மாடல். நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஸ்டேபிள்ஸாக இருக்குதுன்னா, நம்பர் ஆஃப் எய்தர் புரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸு அதை பற்றி படிக்கக்கூடியது தான். எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு எவிடென்ஸாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நியூக்ளியன்ஸ் இன் த ஸ்டேபிள் இட் ஹேஸ் த டிஃபைன் த நம்பர் ஆஃப் எய்தர் புரோட்டான் ஆர் நியூட்ரான்ஸு. numbers are known as the magic number. மேஜிக் நம்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2, 8, 20, 50, 82, 126 இது எல்லாமே செமி மேஜிக் நம்பருங்கிறது 2, 8, 20, 50, 82, 326 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேஜிக் நம்பரு. செமி மேஜிக் நம்பருங்கிறது 6, 14, 28 இது எல்லாமே செமி மேஜிக் நம்பர். சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறது எப்படி அப்படின்னா, நம்ம சில புக்ஸில் 2, 8, 20, 28 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 50, 82 இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இது கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். 6, 14, 28 எல்லாமே இது செமி மேஜிக் நம்பர். அப்புறம் எப்படி இருக்குது, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னர்ட் கேஸில் இருக்கக்கூடியது அது நியூக்ளியஸ் கண்டெயின் 2, 8, 20, 50, 82, 126 இது எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் சம் ஷார்ட் க்ளோஸ் நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க மேஜிக் நம்பரில். அடுத்து என்ன ஆகுது, இன்னர்ட் கேஸை சுற்றி உள்ளார இருக்கக்கூடிய செல்ஸ். இந்த இன்னர்ட் கேஸில் சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா, க்ளோஸ்டு எலக்ட்ரான் செல்ஸு. எலக்ட்ரான் வந்து செல்லில் இருக்குதுல்ல, அது எக்ஸிபிட் ஆகுது. ஹை டிக்ரீஸ் ஆஃப் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. இது அதிக அளவு நமக்கு கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து நிலைப்புத்தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரிலேட்டிவ் nucleates whose nuclei containing magic number cells in the same exhibit more than average stability. ஆவரேஜ் ஸ்டெபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஹை கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேஜிக் நம்பர்லேயே. அடுத்து ரிலேட்டிவ் அப்டன்ஸுங்கிறது நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா, ஐசோடோப்ஸில்
isotopes element having the isotopic abundance greater than the belong magic number category. மேஜிக் நம்பர் கேட்டகரினா 2 8 அந்த இதில் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டின்னு அப்புறம் அதுக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கால்சியம் நம்ம எடுக்கும்போது 20 40 அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு வந்து 6 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இசட்ஸ் ஈக்குவல் டு 50 டின் அண்ட் ஸ்டேபிள்ஸ் வந்து இருக்குதா. கால்சியம் எடுத்துக்கிட்டோம்னா 6 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அட்டாமிக் நம்பர் 50 20 அப்புறம் 20 இருக்கும்போது என்ன ஆகுது, மோர் ஸ்டேபிளாக இருக்குது. யூஸ்வலாக மோர் தென் திஸ் யூஸ்வல் ஸ்டேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேபிள் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் 3 ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ். ரேடியோ ஆக்டிவ் சீரீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் சீரீஸுங்கிறது நம்ம டிகே படித்தோம்ல, ஆல்ஃபா பீட்டா அந்த டிகேயில் வருது. யுரேனியம் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆக்டியம், தோரியம் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸாக வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபி 82 208. இப்போ 82ங்கிறது Z ஈக்குவல் டு 82 N ஈக்குவல் டு 126. அதாவது 82வும் அந்த 208 மைனஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 126 கிடைக்குது. அடுத்து லெட் எடுத்துக்கும் போது பிபி 82 206. இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எயிட்டி டூ 126 இண்டிகேட் பண்ணுது, நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டியை பற்றி இண்டிகேட் பண்ணுது. அடுத்து வந்து நியூட்ரான் கேப்சர் கிராஸ் செக்ஷன். அது எப்படி இருக்குன்னா, நியூக்ளியஸ் ஹேவிங் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு த equal to the numbers cannot capture of neutrons because the cells are closed cannot containing extra neutrons. அது எக்ஸ்ட்ரா நியூட்ரான் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் எப்படி இருக்குது, நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் நியூட்ரான் கேப்சர் வந்து பண்ண முடியாது. செல்ஸில் எப்படி இருக்குது, க்ளோஸ்டு செல்ஸாக இருக்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா நியூட்ரான் இல்லாதனால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஐசோடோப்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்பான்டினியஸ் நியூட்ரான் எமிட்டராக இருக்குது. எக்ஸிட்டட் எபோவ் த நியூக்ளியன்ஸ் பைண்டிங் எனர்ஜி பை ப்ராசஸிங் பீட்டா டிகே. திஸ் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன், கிரிப்டான், ஷெனான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டபுள் மேஜிக் நம்பர்ஸு, 3 டைமென்ஷன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸில் வந்து சொல்லலாம். ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. த்ரீ டைமென்ஷனல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷனை பற்றி நடக்குது. ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. டபுள் மேஜிக் நம்பரு சொல்லுது. ஈவனாக இருந்தால் நியூக்ளியஸ் 0 இருக்கும். ஆடாக இருந்து ஈவனாக இருந்தால் ஹாஃப் இன்டெக்ரலாக இருக்கும் ஸ்பின் இன்ட்ராக்ஷனில். அடுத்து ஆட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா புரோட்டான் அண்டு எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். அப்போ இருக்கும்போது என்னாகுது, இன்டெக்ரல் ஸ்பின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து டபுள் மேஜிக் நம்பர். எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் 20 40 CA 40 இருக்கா மேலே. இப்போ ஐசோடோப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெவியாக இருக்கும்.
இங்கே வந்து கூலம்ஸ் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். ரிப்பல்சன்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் த புரோட்டான்ஸ். டபுள் மேஜிக் நம்பர் 2 8 20 28 50 82 126. இது வந்து டபுள் மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3 மெயின் ரேடியோ ஆக்டிவ் சீரிஸு யுரேனியம், தோரியம், ஆக்டியம். இதில் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செல்ஸ் மாடல் இந்த ஏபிள் டு ப்ரிடிக்ட் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். அதில் வந்து என்ன கணிக்கிறாங்கன்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தை பற்றி கணிக்க முடியுது. அடுத்து டிக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக்ஷன் ஈவன் நியூக்ளியர் இருக்குது. அப்போ ஜென்ரலாக அது எப்படி இருக்குன்னா மோர் ஸ்டேபிள் ஆட் நியூக்ளியருங்கும் போது இது என்ன ஆகுது செல்ஸ் இந்த மாடல் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சிங்கிள் எனர்ஜி லெவல்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா சப் லெவல்ஸாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 2 நியூக்ளியான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா நியூக்ளியன்ஸ் புரோட்டான் அண்டு நியூட்ரான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்டெக்ரல் பண்ண கிரேட் 2 நியூட்ரான்ஸ் இருக்குதா, அதுதான் ஸ்பின் அப்பு ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவனாக இருந்துச்சு நியூக்ளியன்ஸ்னால் ஒன்லி கம்ப்ளீட் சப் லெவல்ஸ் ப்ரெசன்ட்டில் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஸ்டெபிலிட்டி, அதான் மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆடாடுங்கும் போது கம்ப்ளீட் சப் லெவல்ஸ் ஆடாடுங்கும் போது எப்படி இருக்குது அதில் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, எக்ஸ்ட்ரா புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கவும். செல்ஸ் மாடல் தான் ஆங்குலர் மொமெண்டத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஈவன் நியூக்ளியாக இருக்கும்போது புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஷுட் பேர்ஸ் ஆஃப் கேன்சல் ஒரு இது எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கேன்சல் அவுட் பண்ண முடியும். அனதர் ஸ்பின் வந்து கேன்சல் அவுட் ஆஃப் த அனதர் ஸ்பின். ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. ஈவன் நியூக்ளியர் இருந்துச்சுன்னா அவுட்டரில் வந்து ஜீரோ நியூக்ளியர் அவுட்டர் டு ஹாவ் ஜீரோ நியூக்ளியர் ஆங்குலர் மொமெண்டம். இதில் நியூக்ளியர் மொமெண்டம் ஜீரோவாக இருக்குது. அப்போ ஈவன் ஸ்பின் அதான் ஹாஃப் இன்டெக்ரல் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இது ஏற்கனவே சொன்னது தான் ஆங்குலர் டோட்டலாக ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அடுத்து மேஜிக் நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் ஸ்கீம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மேஜிக் நம்பர். அது எதை பற்றினா மேயருங்கிறது தான் சொல்லியிருக்காரா. மேயர் அண்டு ஜான்ஸ்லன்ஸ் நியூக்ளியர் ஸ்பின் இன்ட்ராக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸ்பின் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்குது. அப்போ என்ன ஆகுது எனர்ஜி லெவல் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது லார்ஜராக இருக்கும் அட்டாமிக் எனர்ஜியில். நியூக்ளியர் ஸ்பின் இன்ட்ராக்ஷன் ஸ்ப்ளிட்டிங் சிங்கிள் நியூக்ளியான்ஸ் எனர்ஜி இஸ் அசியூம்டு லார்ஜ் இன்வெர்டட். அதான் J = 1 ± 1/2 அப்படின்னு சொல்லுவோம். ± 1/2. அப்புறம் JJ கப்புள் RS கப்புள் JJ கப்புள் அதை பற்றி சொல்கிறாங்க. LS கப்புள். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இந்த நியூக்ளியஸ் செல் மாடலோட அட்வான்டேஜ் அப்படின்னா மேஜிக் நம்பரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மேஜிக் நம்பரை பற்றி சொல்லலாம். நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி அப்புறம் பேசிக் நியூட்ரான்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இது வந்து நம்ம அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம சில பைண்டிங் எனர்ஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நியூக்ளியர் ஃபிஷனை பற்றிலாம் இந்த செல் மாடலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் யார் உருவாக்கியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ரெயின் வாட்டருங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. ஜேம்ஸ் ரெயின் வாட்டர் ரெயின்போ.
ஏபி போர் ஏபி ஏ போர் பிஆர் மாடல்சன் இவங்க 3 பேரும் சேர்ந்து கலெக்டிவ் மாடலை உருவாக்கியிருக்காங்க. கலெக்டிவ் மாடல் எப்படியா இருக்குது அப்படின்னா லிக்யூட் ட்ராப் மாடல் அண்ட் ஷெல் மாடலோட காம்பினேஷன் தான் கலெக்டிவ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 இதுவும் சேர்ந்து வந்திருக்குது. நியூக்ளியஸோட அவுட்டர் சைடு என்ன ஆகுது, சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர் இருக்கிறனால சர்ஃபேஸ் நியூக்ளியஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்து பர்மனண்ட் டிஃபார்மேஷன் வந்து நடக்குது. அது நான் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸுங்கிறதுல பீரியாடிக் ஆசிலேஷன் வந்து நடக்குது. அப்புறம் ஃபைன் ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அடுத்து எனர்ஜி E is equal to E வைப்ரேஷனல் ப்ளஸ் E ரொட்டேஷ்னல் ப்ளஸ் அடுத்து E எனர்ஜி ரொட்டேஷனல் வைப்ரேஷன். அடுத்து ENல எப்படி இருக்குது அப்படின்னா ENங்கிறது நமக்கு எனர்ஜி நியூக்ளியானிக் கோஆர்டினேஷனை குறிக்கக்கூடியது. எனர்ஜி இதில் வந்து நியூக்ளியானிக் கோஆர்டினேட்டை வந்து குறிக்கக்கூடியது ENங்கிறது. இ வைபுங்கிறது E வைப்ரேஷன் டியூ டு த வைப்ரேஷன் எனர்ஜி கோஆர்டினேட்ஸு. அடுத்து E ரொட்டேங்கிறது எனர்ஜி டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த கோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டிவ் மாடலில் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ஆல் ஈவன் நியூக்ளியை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்குது. 0 எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட்டு கிடைக்குது. அடுத்து ஈவன் ஆடு ஆட் நியூக்ளியில் என்னது நான் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் வந்து கிடைக்குது. ஃபைன் எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அக்ரி க்ளோஸ்லி த காமா ரே ஸ்பெக்ட்ரலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஒன்றும் கலெக்டிவ் மாடலுங்கிறது லிக்விட் ட்ராப் மாடல் அண்டு ஷெல் மாடலோட காம்பினேஷன் தான் கலெக்டிவ் மாடல். இது நியூக்ளியஸோட அவுட்டர் சைடு வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர் அந்த சர்ஃபேஸில் வந்து இருக்குது. நியூக்ளியஸோட சர்ஃபேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மனண்ட்டாக அதை வந்து டிஃபார்மேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய லார்ஜ் குவாட்ருபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட் கிடைக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா செல்ஸ். அடுத்து இண்டிபெண்ட் பார்ட்டிக்கல் வந்து கிடைக்குது. ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. செல் ஸ்ட்ரக்சர் கம்பேரபிள் பர்ஃபார்மிங் ஆசிலேஷன் வந்து ஷேப்ஸ் அண்டு சைஸை பற்றி சொல்கிறாங்க. அதான் ட்ராப் மாடலில் சொல்லுவாங்கள்ல. அடுத்து நியூக்ளியர் ஃபிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. சேம் டைம் எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட்டை பற்றி சொல்கிறோம். அடுத்து எனர்ஜி லெவல்ஸ் நியூக்ளியர் ஸ்பெக்ட்ரம் லெவல்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஃபைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் நியூக்ளியர் லெவல் ஸ்பெக்ட்ரம் எனர்ஜி W ஈக்குவல் டு E ரொட்டேஷ்னல் ப்ளஸ் E வைப்ரேஷனல் ப்ளஸ் E நியூக்ளியான்சிக் கோஆர்டினேட் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து கலெக்டிவ் மாடலில் ஆல் ஈவன் நியூக்ளியை எல்லாமே எக்ஸாம்பிள் ஹீலியம், ஆக்சிஜன், கால்சியம், லெட்டு இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் கிடைக்குது. 0 எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட் வந்து கிடைக்குது. சப்போஸ் ஈவன் ஆட் நியூக்ளியர்லாம் நான் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் வந்து கிடைக்கும். ஃபைனைட் எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட் வந்து கிடைக்குது. ஃபைனைட் எலக்ட்ரிக் குவாட்ருபோல் அதில் வந்து 0 எலக்ட்ரிக் குவாட்ருபோல் மூமெண்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு காமா ரே ஸ்பெக்ட்ரத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ரிசல்ட் வந்து இதனுடைய ரிசல்ட்டும் காமா ரே ஸ்பெக்ட்ரம் நியூக்ளியஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கலெக்டிவ் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் ட்ராப் மாடல் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லிக்விட் ட்ராப் மாடலுங்கிறது நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு லிக்விட் ட்ராப் மாடலையும் லிக்யூடு நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய லிக்யூடு அடுத்த ட்ராப் மாடல் லிக்விட் ட்ராப் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டரில் நியூக்ளியஸையும் வாட்டரை வந்து எடுத்துக்கிறோம். நமக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா
லிக்விட் ட்ராப் மாடலில் எதுக்காக அப்படின்னா அட்டாமிக் மாஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடல் தான் இந்த லிக்விட் ட்ராப் மாடல். நமக்கு அஸ்யூம் பிஹேவ் சிமிலர்லி லிக்விட் மாதிரியே பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ட்ராப் மாடலுங்கிறது இண்டிபெண்ட் வால்யூமாக இருக்கும். இதில் எப்படி இருக்குது, டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ட்ராப் மாடலுங்கிறது இண்டிபெண்ட் வால்யூமாக இருக்கும். Force of surface tensions on the surface of the liquid, that is potential barrier வந்து கிடைக்குது. ஓகே, the density of independent volume இருக்குதா. அடுத்த டென்சிட்டி சிமிலர்லி இண்டிபெண்ட் வால்யூம் தான் இருக்குது. அடுத்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸுங்கிறது எப்படி இருக்குதுன்னா லிக்யூடில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸாக இருக்குது. அடுத்து நியூக்ளியர் ஃபோர்ஸில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸாக எதில் அப்படின்னா லிக்விட் ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுல டிஸ்டன்ஸு ஷார்ட் ரேஞ்சில் குறைந்த அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸில் பார்த்தோம்னா இது வந்து ஐடென்டிக்கல் எவ்ரி நியூக்ளியஸ்க்கும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் ட்ராப் மாடலில் ஸ்பெரிக்கல் வந்து கிடைக்குது. ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும்போது ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த மாலிகுல் எவாப்ரேட் ஃப்ரம் த லிக்விட் ட்ராப் ஆன் ரைசிங் த டெம்பரேச்சர் லிக்விட் டியூ டு த இன்க்ரீஸ் த எனர்ஜி ஃபார் தெர்மல் அக்ரிடேஷன்ஸ். அதான் நம்ம அந்த எவாப்ரேஷன் ஆகும்போது அந்த ட்ராப்ஸில் எதுன்னு அது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நியூக்ளியஸில். இதில் வந்து நம்ம சொல்கிறோம் லிக்விடு நியூக்ளியஸ் லிக்விடு ட்ராப் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட் நியூக்ளியஸுங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்ஸில் கிடைக்கும். அடுத்து நியூக்ளியஸ் சர்ஃபேஸில் தான் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து கிடைக்குது. நியூக்ளியஸ் சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் பேரியர் வந்து கிடைக்கும். அடுத்து டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸுங்கிறது இண்டிபெண்ட் வால்யூம். டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸில் வந்து இண்டிபெண்ட் வால்யூம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னோமா லிக்விடில். அடுத்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. பைண்டிங் எனர்ஜி என்பது பைண்டிங் எனர்ஜியில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நிக்கியான் பைண்டிங் எனர்ஜியில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து டிஸ்இன்டெக்ரேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியங்கிறது மிஷன் ஆஃப் பார்ட்டிக்கலுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்மேஷன் காம்பவுண்ட் நியூக்ளியர் ஆர் அப்சார்ப்ஷன்ஸ் பவுண்டரி பார்ட்டிக்கல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்றாங்க. ட்ராப் மாடல் பார்த்தோம் அப்படின்னா ட்ராப் மாடலுங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப் டியூ டு த சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து ஃபோர்ஸ் சர்ஃபேஸுங்கிறது ஆக்ட் ஆகக்கூடியது சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூடில் தான் ஆக்ட் ஆகுது. அடுத்து லிக்விட் ட்ராப் மாடல் நியூக்ளியர் டென்சிட்டிங்கிறது இண்டிபெண்ட் வால்யூமாக தான் இருக்குது. நியூக்ளியஸ்லேயும் இண்டிபெண்ட் வால்யூம் தான் டென்சிட்டி, இதுலேயும் இண்டிபெண்ட் வால்யூம் தான். அடுத்து அதில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வந்து சொல்கிறோமா, இதில் வந்து இன்டர் மாலிகுலரும் இதுலேயும் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து லேட்டன் ஹீட் எவாப்ரேஷன் ஆகுது. அதுதான் நம்ம எவாப்ரேஷன் ஆடும்போது அந்த லிக்விட் வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு படித்தோம்ல, அதுதான் எவாப்ரேஷன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் லிக்விட் சர்ஃபேஸ். இது எதில் சொல்கிறாங்க, வில்சன் க்ளவுட் சேம்பரில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா பற்றி சொல்கிறாங்க. செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம் தான். அதாவது பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்மால் ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ மைனஸ் பி ஏ பவர் 2/3 மைனஸ் சி இன்ட்டு சி இசட் இன்ட்டு இசட் மைனஸ் 1 டிவைட் பை ஏ பவர் 1/3 அட் மைனஸ் டி என் மைனஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் டிவைட் பை ஏ பவர் 3/4 அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த டேர்ம்ஸ் 4 ஏபிசிடிங்கிற 4 கான்ஸ்டன்ட் வந்து டெல்லோட 4 கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு டேர்ம் அந்த இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால்யூம் எனர்ஜி EV = A × A. இது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை பற்றி படிக்கக்கூடியது. இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடியதுன்னா ரிமூவ் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ். பைண்டிங் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து இருக்குது. பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்குது, இந்த கேபிட்டல் ஏங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகே, அடுத்து சர்ஃபேஸ் எனர்ஜி BA/2/3. இது வந்து சர்ஃபேஸ் எனர்ஜியை குறிக்கக்கூடியது. சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம போது என்ன ஆகுது, வால்யூம் BA/2/3 அதை பற்றி சொல்கிறாங்க. இங்கே நியூக்ளியஸ்ங்கிறது ரேடியஸை பற்றி, ரேடியஸ் ஆருங்கிறது ரேடியஸ் ஹேஸ் அன் ஏரியா சொல்லக்கூடியது. ஏரியா சொல்லக்கூடியது 4πr³ அல்லது 4πr² r0² A/2/3 அந்த கேபிட்டல் ஆருக்காக வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா. சர்ஃபேஸ் எஃபெக்ட்டு ரிடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ES = BA/2/3. இதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் போது நெகட்டிவ் எனர்ஜி ES இஸ் கால்டு சர்ஃபேஸ் எனர்ஜி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லைட்டர் நியூக்ளியராக இருக்குது. கிரேட்டர் தென் ஃப்ராக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ரிப்பல்சன் ஃபோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த EC கூலும்ஸு. CZ × Z-1 A/1/3 A/1/3. இப்போ வந்து EC டைரக்ட்லி ப்ரொபோஷனல் Z × Z-1 /2. இதில் இருக்குன்னா இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான் பேர்ஸ் இன் த நியூக்ளியன் கண்டெய்னிங் EC இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரேடியஸுக்கு எப்படி இருக்குது அந்த இதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ஏவுக்கு வந்து A/1/3க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. கேபிட்டல் R = R0 A/1/3 இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபோர்த்து டேர்ம் EA = D × n-Z² A. இப்போ இந்த A வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதில் வந்து லேக் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டியை வந்து நியூக்ளியஸ் வந்து அக்கேர் பண்ண முடியும். அப்போ வந்து N = Z அட்டாமிக் நம்பர் மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிமெட்ரிக் n-Zங்கிறது அடுத்து டிக்ரீஸ் ஆகக்கூடியது. இந்த அசிமெட்ரிக்கில் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் இன் த ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது பைண்டிங் எனர்ஜி அரைஸ் ஃப்ரம் கால்டு அசிமெட்ரிக் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜியில் சொல்லக்கூடிய டிக்ரீஸ் ஆகுதா. அடுத்து ஃபைனலாக தேல் அலோஸ் ஈவன் நியூக்ளியை மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஆடட் நியூக்ளியனா பாசிட்டிவ், ஈவன் ஆடுனா நியூக்ளியை நெகட்டிவ், ஈவன் ஆடு அண்டு நெகட்டிவ் ஃபார் ஆடட் நியூக்ளியை del = 0 வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ஏவோட வேல்யூ வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் 15.760. அடுத்து பியோட வேல்யூ வந்து 17.810. சியோட வேல்யூ வந்து 0.711 இருக்குது. டியோட வேல்யூ 23.702 இருக்குது. டெல்லுங்கிறது 38 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெய்ஸாக செமி எம்பிரிக்கல் ஃபார்முலா பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெரிட் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் ட்ராப் மாடலில் மெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்குது. பைண்டிங் எனர்ஜி அண்ட் அட்டாமிக் மாஸை பற்றி கால்குலேட் பண்ணுறது அக்யூரேட்டாக பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து டிமெரிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அப்படி இந்த மாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னா மேஜிக் நம்பரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்பின் இன்ட்ராக்ஷன் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால இந்த லிக்விட் ட்ராப் மாடலுங்கிறது ஃபெயிலியர் ஆகிருக்கு.